ஜனம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ இந்த இன்னொரு பிரச்சனை இருக்குது சொன்னால், யார் இந்த முகூர்த்தம்ங்கிறது என்ன சொன்னால், ஒரு நல்ல நேரம். இப்போ நமக்கு திருமணம் சொன்னால் நல்ல நேரம் எடுக்கணும், இன்னொன்று நல்ல நேரம், எல்லாத்துமே நல்ல நேரத்தில் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நம்ம நாட்டுடைய மரபு. வெளிநாடுகள்லையும் சில நாடுகள்லாம் அந்த மரபுகள் இருக்குது. நேரம் பார்ப்பது அப்படிங்கிறது நம்ம நாட்டுடைய எந்த காலத்துலேயும் அது மரபு. எதுக்காக இருந்தாலும் நேரம் பார்க்கணும். இன்ஃபேக்ட் என்ன சொன்னால், இப்போ ஒருத்தர் இறந்து போகிறாருனா கூட அவரை எந்த நேரத்தில் கொண்டு போய் அவருக்கு எரியூட்டுதல் இல்லாட்டி புதைத்தல் சொல்லலாம். அதுக்கு குளிகன்னு ஒரு இது இருக்குது, நம்ம பஞ்சாங்கம்னு சொல்லுவாங்க. அந்த பஞ்சாங்கத்தில் குளிகன்கிற நேரத்தில் பண்ணக்கூடாது. ஏன்னா குளிகனில் எது பண்ணினாலும் அது பெருக வேண்டிய விஷயங்கள் தான் அதில் பண்ணணும். குளிகன் அன்றைக்கி என்ன ஏன் குளிகன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குளிகன் நேரம் இருக்குது. எப்படி ராகு காலம் யமகண்டம்லாம் இருக்கிற மாதிரி குளிகனில் பண்ண மாட்டாங்க. அப்புறம் நேரம்ங்கிறது ரொம்ப இப்போ நல்ல நேரம் வந்துடுத்துப்பா அப்படி எதாக இருந்தாலும் நம்ம பேசும்போது நேரம் வேணும். இந்த நேரம் வந்து குறிக்கிறது வந்து முகூர்த்தங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் இந்த ராம ஜென்மபூமி 500 ஆண்டுகளுக்கு பிறகு, இத்தனை போராட்டங்களுக்கு பிறகு இந்த ராமருக்கான ஒரு ஆலயம் எழுப்பப்பட்டு இதுக்கான ஒரு குடமுழக்கு சம்பிரோக்ஷணம் நடக்க போகிறது. அந்த சிலைக்கு உயிரூட்டுதல், அந்த பிராண பிரதிஷ்டை இதை பண்ண போகிறது அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தோன்னா, இதுக்கான முகூர்த்தத்தை நல்லா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நமக்கெல்லாம் பெருமையாக இருக்கிறதுன்னு சொன்னால், தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் தான் இதை பண்ணியிருக்கார். ஆனால் அவர் இங்கே இல்லை. அவங்க கொள்ளு தாத்தா காலத்துலேயே அவங்க போய் காசியில் செட்டில் ஆகிட்டாங்க. ஆனால் அவர் பேர் என்ன சொன்னால், கணேஸ்வர் சாஸ்திரி திராவிட. நம்ம திராவிட மாடல் தான் வச்சுங்க. அவர் என்ன சொன்னால், தென்னகத்துலேருந்து வந்திருக்கேங்கிறதுனால தன்னை திராவிட் அப்படின்னு சொல்லிட்டு. அவரோட சகோதரர் கூட இங்கே சென்னையில் பெரிய வடமொழி புலவராக இருக்கார், கல்லூரியில் வேலை பார்க்குறாரு, மணி திராவிட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கணேஸ்வர் சாஸ்திரி திராவிட் தான் இந்தியாவில் ஒரு மிகச்சிறந்த ஜோதிடர். இந்த முகூர்த்தங்கள்லாம் நல்ல முகூர்த்தங்கள்லாம் ஒரு எடுக்கிறதுக்கான சரியான நாள் அவர் தான் இந்த முகூர்த்தத்தை எடுத்தார். இப்போ இந்த சங்கராச்சாரியார்கள்லாம் வந்து இதை எதிர்ப்பு தெரிவித்தோன்னு, சில சங்கராச்சாரியார், குறிப்பாக அபிமுக்தேஸ்வரானந்தன்னு சொல்லிட்டு இந்த ஜோதிஷ் மடத்தம், உத்தராகண்டில் இருக்க ஜோதிஷ் மடத்தோட அந்த சங்கராச்சாரிய எதிர்ப்பு தெரிவித்தோன்னா, இவர் 8 பக்கத்துக்கு அதற்கான ஒரு விளக்கம் கொடுக்குறார். 8 பக்கத்துக்கு விளக்கம் கொடுக்குறாரு, என்னென்ன படிவு. ஏன்னா இந்த இது வந்து 12:29 82 செகண்ட் தான் அருமையான முகூர்த்தம். இந்த முகூர்த்தத்தில் போட்டால் இந்தியா உலகளாவி வளர்ந்து உலகத்துக்கே ஒரு வழிகாட்டக்கூடிய நிலையில் இருக்கும். இந்த நாட்டுக்கான எல்லா விஷயங்களும் நல்லது நடக்கும். இது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அபிமுக்த சொல்கிறாரு. இது முகூர்த்த கெட்ட முகூர்த்தம் சொல்கிறார். இது வந்து இந்த 82 செகண்ட் முக்கியமான பிராண பிரதிஷ்டை பண்ண வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அதை எடுத்துகிட்டு அதுக்கு 8 பக்கத்தில் ஒரு விளக்கம் வந்து அவர் வந்து கொடுத்துருக்கார். பப்ளிக் டொமைனில் இருக்குது, ட்விட்டரில் பார்க்கலாம் நீங்கள், பல பேர் அதை எடுத்து போட்டிருக்காங்க அதை. ஆனால் வந்து அது சம்ஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டதாக இருக்குது. இவர் வந்து தமிழ்நாட்டு, இவங்க தாத்தா கொள்ளு தாத்தா வந்து கும்பகோணம்ங்கிற நம்ம கோவில்களின் நகரம் கும்பகோணத்துலேருந்து அவர் வந்து பனாரஸுக்கு, ஏன்னா காசிக்கு போகிறது, அங்கே போய் தங்கிறது, கடைசி காலத்தை காசியில் வந்து இருந்தான்னு சொன்னால் அவனுக்கு மோட்சம் கிடைக்கும்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் எல்லாருமே இவங்க தாத்தா ராமசுப்ரமணியம்னு பேர். அவர் இங்கேருந்து போய் போகிறார் 150 175 ஆண்டுகளுக்கு முன்னாடி காசிக்கு போகிறார். காசியில் பெரிய பண்டிதர்கள்லாம் இருப்பாங்க. அவங்க வேதங்கள் தெரிந்தவர்கள், சாஸ்திரங்கள் தெரிந்தவர்கள், ஜோதிடம் சாஸ்திரத்தில் வல்லுநர்களாக இருப்பார். இவங்கள்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க சொன்னால், இந்த ராமசுப்ரமணியம் சாஸ்திரிங்கிறவர் கூப்பிட்டு கும்பகோணத்துலேருந்து வந்தார். இவர்கிட்ட பல கேள்விகள்லாம் கேட்டு இவரை எப்படியா தோற்கடிக்கணும், இவர் என்ன அவ்வளோ பிஸ்தா வாங்குற மாதிரி கேட்டாங்க. ஆனால் அத்தனை கேள்விகளுக்கும் பதில் சொல்லி அங்கே வந்து அவர் ஒரு பெரிய பெருமையை பெற்றார். அதுக்கு பிறகு அங்கேயே தங்கிட்டார், காசியிலே இருந்துட்டார். அவருடைய வழித்தோன்றல் தான் இந்த கணேஸ்வர் சாஸ்திரி திராவிட் என்பவர். இவர் வந்து இந்த 82 செகண்ட் அழகாக எடுத்துட்டார். எடுத்தது மட்டும் இல்லை, இதை விட்டால் 2026 தான் இன்னொரு நல்ல முகூர்த்தம் கிடைக்கிறது இந்த வேலை பண்ணுறதுக்கு. இது விட்டாச்சு சொன்னால் 2026 தான். இப்போ இவங்கெல்லாம் சொல்கிறது பாதி கட்டடம் பண்ணலாமா பண்ணக்கூடாதாங்கிறத நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தோம். அது பண்ணலாம். சோமநாத கோவில் வந்து அப்படித்தான் செய்யப்பட்டது. அங்கு இந்த போகிற ஆச்சாரியர்கள், சங்கராச்சாரியார் போன்றவர்களை கூப்பிடவே இல்லை அங்கே. அது வந்து
இந்தியாவோட ஜனாதிபதியாக இருந்த ராஜேந்திர பிரசாத் போனார், மந்திரி சபையில் இருந்தவங்க போனாங்க, அங்கே இருக்கிற அந்த ஜுனாகட் அந்த பகுதியில் இருக்கிற ராஜாக்கள் போனாங்க. அது 14 வருஷம் 15 வருஷம் ஆச்சு. 51 அந்த வந்து பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்டது அந்த கோவிலில் அந்த லிங்கத்துக்கு. ஆனால் அது முடிக்கிறதுக்கு இன்னொரு 10 வருஷம் ஆச்சு. அதனால் கோவில் முடித்து தான் பண்ணணும்னு சொன்னால் 15 வருஷம் ஆகிடும். அதனால் இதை ஒரு குறுகிய காலத்தில் எதை அடிப்படையாக செய்ய வேண்டுமோ அந்த பீடங்கள் அமைப்பது, மேலே ஒரு விதானம் இருப்பது, மேலே ஒரு கோபுரம் இருப்பது, இதெல்லாம் நடந்துருது. இப்போ இங்கே சுற்றி என்ன சொன்னால் 3 தளத்தில் அந்த கோவிலை வச்சுருக்காங்க. பெரிய அளவில் நாகரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு முறைப்படி நம்மூர் முறைகள் இருக்குது. நம்ம நாட்டில் நம்ம இங்கே தமிழ்நாட்டில் கோவில் முறை வந்திருக்கு. கேரளாவில் வேறு விதமாக இருக்கும் உங்களுக்கு கோவில் அமைக்கிற முறை. அதை வந்து அங்கே வட இந்தியாவில் வந்து அந்த என்ன முறையில் அமைக்கணுமோ அதை அமைச்சிருக்காங்க. அதில் வந்து குறிப்பாக இந்த நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ராமானந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் அந்த கோவிலுக்கு அர்ச்சகர்களாக இருக்கக்கூடியவர்கள், மகந்துக்களாக இருக்கக்கூடியவர்கள். அதில் 2 பிரிவு, ஒன்று நாகா சாது, ஒன்று தியாகீஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்க தான் இது பண்ணுறது. இவங்க இதிலெல்லாம் இருந்து பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கணேஸ்வர் சாஸ்திரி வந்து எப்படி அந்த 8 பக்க விளக்கம் கொடுத்து இதை பண்ணினாரோ அதே போல் பல அறிஞர்களும் வடமொழியில் வேதங்கள்லேயும் சாஸ்திரங்கள்லேயும் வல்லுநர்களாக இருக்கிறவங்களாம் இதற்கான விளக்கங்கள்லாம் சொல்லிட்டு இதை பண்ணியிருக்காங்க. இந்த கோவில் வருவதன் மூலம், இந்த முகூர்த்தத்தில் இந்த கோவில் உருவாவதன் மூலம் இது என்ன சொன்னால் இந்தியா வந்து உலகத்திற்கு ஒரு தலைமை ஏற்கக்கூடிய, இன்றைக்கே பார்த்தோங்க சொன்னால் மோடியை இங்கே எல்லாம் திட்டுங்க, கோ பேக் மோடி, கம் மோடி, கோ மோடி, இதெல்லாம் பண்ணிட்டுருக்கலாம். ஆனால் உலகத்தில் என்ன சொன்னால் 10 ஆண்டுகள் ஒரு நாட்டிலே ஆட்சி செய்த பிறகும் கூட உலகத்திலே சர்வே எடுத்து பார்க்குறாங்க ஒவ்வொரு 3 மாதம் 6 மாதத்துக்கு. இது வந்து இந்தியாவோட ஏஜென்சி கிடையாது, உலக ஏஜென்சி சர்வே எடுத்து பார்க்குறாங்க. இன்றைக்கி இருக்கிற நம்பர் 1 உலக தலைவர் யாருன்னா மோடி தான். 50%. இங்கே இந்தியாவிலாம் 70%, 60% மக்கள் ஆதரவு பெற்று இன்றைக்கி இருக்க உலக தலைவராக இன்றைக்கி எல்லா இடத்துலையும் வந்து எல்லா நாட்டிலையும் எல்லா விஷயங்கள்லையும் வந்து மோடியோட கருத்துக்கு அவ்வளோ. இப்படி மோடியோட கருத்துக்குன்னா நமக்கு அவர் தனிப்பட்ட ஆள் கிடையாது. இந்தியாவுக்கு, பாரதம், இந்த நாட்டுக்கு, இந்த 140 கோடி மக்கள் எவ்வளோ பழமையானது. எல்லா விதத்துலையும் நமக்கு நன்மை இருந்திருக்கு. உதாரணமாக பார்த்தோம் சொன்னால் OECD கண்ட்ரீஸுன்னு இருக்குது. OECD கண்ட்ரீஸ்னால் டெவலப்டு கண்ட்ரீஸு. இவங்களுக்கால ஒரு ஆர்கனைசேஷனில் ஆங்கஸ் மேடிசன்கிறவர் வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணுறார். பண்ணி பார்க்கும்போது சொன்னால் இந்த கடந்த ஒரு 200 ஆண்டுகளை விட்டுட்டோம் சொன்னால் இந்த 2000 ஆண்டில் 1800 ஆண்டுகள் வந்து இந்தியாவும் சைனாவும் தான் உலக ஜிடிபியில் கிட்டத்தட்ட 60% மேலே இவங்க 2 பேர்கிட்ட தான் இருந்தது. 60க்கு மேலேயே இருந்தது. இந்தியாலாம் வந்து 30% உலக ஜிடிபியில். இன்றைக்கி நமக்கு அவ்வளோ கிடையாது நமக்கு. ஏன்னா அப்படி இருந்த நாடு வந்து கழுதை தேஞ்சி கட்டருமான மாதிரி நாம் பிறருக்கு அடிமைப்பட்டு 700 ஆண்டுகள் முகலாயர்களுக்கும் வெள்ளைக்காரர்களுக்கும் நாம் அடிமையாக இருந்த அதுலேருந்து வெளில வந்து இன்றைக்கி 3வது பெரிய பொருளாதார ஒரு நாடாக நாம் வளர்ந்து வருகின்றோம். நாளைக்கு பார்த்தோம் சொன்னால் $5 ட்ரில்லியன் எக்கானமியாக நம்ம இந்தியா ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது இந்தியாவில் இருக்கிற தொழில்நுட்ப வல்லுநர்கள் உலகத்தில் கோலோச்சும் நாள் வெகு விரைவில் வந்து கொண்டிருக்கின்றது. நாம் வந்து இதெல்லாம் நடக்கணும், உலகத்துக்கு ஒரு குருவாக, வழிகாட்டியாக, வலிமையான நாடாக இந்தியா வர வேண்டும் என்றால் அதுக்கெல்லாம் இந்த முகூர்த்தம் ஒரு 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 ஊந்துதலை கொடுக்கும் சொல்லிட்டு தான் அதெல்லாம் வச்சு தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா உலகத்தில் இந்தியா ஒரு வழிகாட்டி நாடாக இருக்கணும். இந்தியாவில் இருக்கிற பெரும்பான்மை மக்களுக்கு இங்கே அவங்களோட வறுமையிலேருந்து அவங்கள மேலே தூக்கணும். இந்தியாவில் பர் கேபிட்டா இன்கம் இதெல்லாம் வந்து இதோடு சேர்ந்து தான், கோவிலோடு சேர்ந்து தான். இது ஒரு மறுமலர்ச்சி, பெரிய ரெனசான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மறுமலர்ச்சி. இது ஒரு இந்திய நாட்டிற்கான ஒரு மறுமலர்ச்சி இந்த கோவில் மூலமாக நடக்க போகிறது. அதுக்கான ஒரு நல்ல ஒரு இதை பண்ணினாங்க. இந்த கணேஸ்வர் சாஸ்திரி வந்து ஒரு அருமையான முகூர்த்தத்தை இது பண்ணியிருக்காரு. இதை எதிர்ப்பவர்கள்லாம் எதிர்க்கலாம், ஆனால் காலம் இதற்கான ஒரு பதிலை சொல்லும். காலம் வந்து எப்போ இந்த நாடு அப்போ சரியாகுமோ அந்த சமயத்தில் இந்த ஆட்கள்லாம் இருக்க மாட்டாங்க.
இப்போ உதாரணமாக அந்த யார் சொன்னாரோ அந்த சங்கராச்சாரியார் பேரில் கேஸ் இருக்குது, அவருக்கே அந்த பீடம் கிடையாதுன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனது கேஸ் இருக்குது, இன்னும் இருக்குது, பெண்டிங்கில் இருக்குது. அதனால் வந்து அவர் ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட அவர் வந்து நரசிம்மராவால் உருவாக்கப்பட்ட ராமாலயா ட்ரஸ்டோட செக்ரட்டரி அப்படிங்கிற ஒரு 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 அந்த ஒரு கண்ணோட்டத்திலே இருந்து இதை எதிர்க்கணும்னு எதிர்க்கிறார். ஆனால் இது வந்து மக்களிடத்திலே எடுபடாது இந்த விஷயம். இந்த 22ஆம் தேதி நடக்கக்கூடிய ஒரு இது மிகப்பெரிய அளவிலே வந்து இந்தியாவிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட ஏன்னா மோடிக்கும் யோகி ஆதித்யநாத்துக்கும் தொடர்ச்சியாக அவர்கள் பதவியேற்பதற்கும் நல்ல காரியங்களை துவங்குவதற்கும் இந்த கணேஸ்வர் சாஸ்திரி திராவிடு தான் வந்து அந்த முகூர்த்தங்களை செய்து கொடுத்து வருகின்றார்.